விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன் வணக்கம். நடிகர் கிருஷ்ணா அவருக்கு இந்த போதைப்பொருள் வழக்கில் எந்த வகையில் தொடர்பு இருக்கிறது? தற்போது அவரை பிடிக்க 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. என்ன விவரம்? போதைப் பொருள் வழக்கில் நடிகர் ஸ்ரீகாந்தை நுங்கம்பாக்கம் காவல்துறையினர் சமீபத்தில் கைது செய்து அவரை சிறையில் அடைத்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த ஸ்ரீகாந்திற்கு பப்புகள் மூலமாக பிரசாத் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த பிரசாத் என்பவர் பிரதீப் குமாரிடம் வாங்கிய இந்த கொக்கைன் என்ற போதைப் பொருட்களை வாங்கி ஸ்ரீகாந்திற்கு கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதற்காக பணம் பெற்றதாகவும் போலீசார் தரப்புல ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஓராண்டுகளுக்கு மேலாக இந்த கொக்கைன் என்ற போதைப் பொருட்களை இவர் சப்ளை செய்திருப்பதாக போலீசார் தரப்புல ஒரு தகவல் தெரிவிப்பு. இந்த நிலையில தொடர்ச்சியாக இந்த பிரதீப் குமார் என்பவரை பிடித்து போலீசார் கைது செய்து விசாரணை நடத்திய போதுதான் நடிகர் ஸ்ரீகாந்த் மற்றும் நடிகர் ஸ்ரீகிருஷ்ணா ஆகியோர் இந்த கொக்கைன் போதைப் பொருட்களை பயன்படுத்தியதை தான் கண்ணால் நேரிலேயே பார்த்ததாகவும் அவர் வாக்குமூலத்தில் அளித்திருந்தார். அதன் பேரில் தான் நடிகர் ஸ்ரீகாந்தை நுங்கம்பாக்கம் தனிப்படை போலீசார் கைது செய்து அவரை சிறையில் அடைத்தனர். அவர் கொடுத்த தகவலின் பேர்ல பல்வேறு ஆதாரங்களுடன் தற்போது ஸ்ரீகிருஷ்ணாவை பிடிக்கக்கூடிய பணியில சென்னை போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக அவர் கேரளாவில் படப்பிடிப்பு சம்பந்தமாக சென்றிருப்பதாக போலீசார் தரப்புல கூறப்படும் நிலையில அவரது செல்போன் சுவிட்ச் ஆஃப் ஆகியிருக்கிறது. ஏற்கனவே அவருக்கு சம்மன் கொடுக்கப்பட்டு அவர் நேரில் ஆஜராகுமாறு ஒரு உத்தரவும் பிறப்பிக்கப்பட்ட நிலையில அதற்கும் எந்த விதமான பதிலும் இதுவரை போலீசாருக்கு வரவில்லை என கூறப்படுகிறது. இதனால் போலீசார் அடுத்த கட்டமாக அவரை பிடிக்கக்கூடிய பணியில ஈடுபட்டிருக்கிறார்கள். இதற்காக 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு அவரை தீவிரமாக தேடக்கூடிய பணியில ஈடுபட்டு வருகிறார். அது மட்டுமின்றி அவரது செல்போனும் சுவிட்ச் ஆஃப் ஆகியிருப்பதால சைபர் கிரைம் போலீசாருடன் உதவியுடன் இணைந்து அவர் கடைசியாக செல்போனை எங்கே ஆஃப் செய்தார் மற்றும் அந்த செல்போன் எங்கே பயணிக்கிறது உள்ளிட்ட ஆவணங்களை தயார் செய்து அதனை வைத்து கைது செய்யும் பணியில ஈடுபட திட்டமிட்டிருப்பதாக தெரிய வருகிறது. குறிப்பாக அவரை பிடித்து விசாரணை நடத்திய பின் அவர் கைது செய்யப்பட வாய்ப்பு இருப்பதாகவும் போலீசார் தரப்புல ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகவல்களுக்கு நன்றி சாலமன்.